Okay. Good evening, students. Last video exercise 1.2 important 2 marks பார்த்தோம் 1, 2, 3. Okay. And now important 5 mark. Okay. 1.2 fourth question. 1.2 fourth question. Okay. Fourth question. என்னங்கிறத பார்ப்போம். Represent each of the given relation by an arrow diagram. First one. Second one, a graph, and third one, a set in rooster form wherever possible. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, represent each of the given relation. ரெண்டு ரிலேஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன் என்ன, அதில் உள்ள எக்ஸ் அண்ட் ஒய் என்னங்கிற ஃபார்ம் பண்ணணும். அண்ட் தென் அந்த ரிலேஷன்ஸை வச்சு ஆர்டர் பேரை வச்சு அண்ட் ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணணும், எ கிராஃப் ட்ரா பண்ணணும். அண்ட் தென் செட் இன் ரூஸ்டர் ஃபார்ம், ஒரு ரூஸ்டர் ஃபார்மை ஃபார்ம் பண்ணணும். ஓகே, 3 questions டோட்டலி. ரிலேஷன்ஸ் என்னென்னங்கிறது பார்ப்போம். The first relation x, y. In here x value is 2y and then x belongs to x values என்னென்ன இருக்கும், x belongs to 2, 3, 4, 5 and y belongs to 1, 2, 3, 4. And second relation என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, x, y and y value is equal to y equal to x plus 3 and then here x and y ஓட values என்னவா இருக்கும்னா both are natural numbers less than 10. natural numbers னா நமக்கு என்னது 1 ல இருந்து இருக்கும், 1 to 10 இருக்கும். சரிங்களா, 1 to infinity numbers இருக்கும் natural numbers. இங்க நமக்கான கண்டிஷன் x and y values less than 10 இருக்குன்னு இருக்காங்க. அப்ப both x and y ஓட வேல்யூ என்னன்னா 1 to 9 values. ஓகே, சரி, ஓகே. அண்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து அதோட ரிலேஷன் எக்ஸ் அண்ட் ஒவ்வொரு இந்த கண்டிஷன் படி எக்ஸோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே போல் எக்ஸோட வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு தான் நம்ம ரிலேஷன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரிலேஷன் செட் ஆர்டர் பேரை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். Okay, and then draw the arrow diagram, graph and form a set rooster form. Okay, solution. First question la enna கொடுத்திருக்காங்க பாருங்க, that is the relation or that's equal the set of, அதை எழுதிக்கோங்க, x, y ordered pair la x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 2 into y இருக்கும். அண்ட் தென் இந்த x வேல்யூஸ் எதுக்குள்ளே இருக்கும், x belongs to 2, 3, 4, 5. ஓகே, ஓகே, x value is x belongs to 2, 3, 4, 5. அண்ட் தென் y என்ன கொடுத்துருக்காங்க, y belongs to 1, 2, 3, 4. ஓகே, 4 elements கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வென் எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும்போது ஒய் வேல்யூ எப்படி இருக்கும்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 2y இருக்காங்க. இதுலேருந்து ஒய்யை நம்ம கொண்டு வரணும்னா என்னடா செய்யணும், ஒய் ஈக்குவல் இந்த 2 கிராஸாக டினாமினேட்டருக்கு கொண்டு வாங்க அனதர் சைட். ஸோ x divide by 2 இருக்கும். ஓகே, now we substitute here x ஓட வேல்யூ என்னன்னு எடுத்துருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 2 by 2 தட் இப்போ இதை கிராஸ் பண்ணுங்க, the value is 1. so now you find y equal to 1. ஓகே, x equal to 2 இருக்கும்போது y ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1 கிடைச்சிருக்கு. ஓகே, and next when x equal to 3, x ஓட வேல்யூ 3ன்னு எடுக்கும்போது என்னவா இருக்கும், இதே போல தான் y ஓட ஃபார்மில் நம்ம என்ன இது பண்ணோம், x டிவைட் பை 2ன்னு கொண்டு வந்தோமா. ஸோ அதில் x ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், y ஈக்குவல் டு x by 2, திஸ் இஸ் ஈக்குவல் டு x ஓட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம் 3 by 2. ஸோ y ஓட வேல்யூ 3 by 2 மீன்ஸ் என்னடா, இதை டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 3 by 2 அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. அண்டு நவ்
இது தனியாக எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. y equal 3/2. Okay, and next when the x value is 4, next element 4 னு எடுப்போம். அப்படி 4 னு எடுக்கும்போது y ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? x ஓட வேல்யூ x/2. ஸோ now x ஓட வேல்யூ 4 போடும்போது 4/2. இப்போ கிராஸ் பண்ணுங்க, that means your answer is 2. now y equal 2. okay, okay, so x equal to 4 ல y ஓட வேல்யூ 2 கண்டுபிடிச்சோம். இப்போ when x equal to 5, அப்போ y equation என்னது? y equal to x/2. so y equal to x/2. so in here x ஓட வேல்யூ என்ன பண்ணோம்? 5/2. okay, 5/2. so now y equal to 5/2 கிடைச்சிருக்கு. பாக்ஸ் போட்டுக்கோங்க, சரியா? ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணலாமா? இந்த ரிலேஷன்ஸ், அதாவது எக்ஸ் ஒய்ங்கிற ஆர்டர்டு பேரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் கிவன் ரிலேஷனுக்கு, சரிங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணுறதுன்னா என்னடா? இந்த கிவன் ரெண்டு செட்டு இந்த ஓவல் ஷேப்பில் ட்ரா பண்ணுவோம்ல, கிவன் ரெண்டு செட்டை எழுதிக்கணும், அண்ட் தென் அந்த ஆர்டர்டு பேரை மேட்ச் பண்ணி எழுதணும். தட்ஸ் ஆல், ஆரோ பண்ணணும். ஓகே, இந்த எக்ஸ் செட்டு என்னவா கொடுத்துருந்தாங்க? 2 3 4 5. ஸோ எக்ஸ் செட்டை வந்து ட்ரா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் அதோட எலமெண்ட்ஸ் என்னது? 2 3 4 5. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒய் செட்டை ட்ரா பண்ணுங்க. அதோட எலமெண்ட்ஸ் என்னது? 1 2 3 4. ஓகே, அண்ட் நவ் இதில் பாருங்கள், ஒவ்வொரு ஆர்டர் பேர்ஸையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? எக்ஸ் 2ன்னு இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 1ஆக இருந்தது. ஓகே, ஆர்டர் பேர்ஸ் என்னென்ன இருந்தது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2 எடுக்கும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ 1 கிடச்சிச்சு. அதுக்கு அடுத்ததாக 3ன்னு எடுக்கும்போது 3/2ன்னு கிடச்சிது ஒய்யோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் பேர் இஸ் 4,2ன்னு கிடச்சிது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் 5,5/2ன்னு கிடச்சிது. இதுதான் நமக்கு கண்டுபிடிச்ச ரிலேஷனில் உள்ள 4 ஆர்டர் பேர்ஸ். ஓகே, சரி, இதில் உள்ளது ஆரோ டயக்ராமில் ட்ரா பண்ணுங்கள். 2,1. ஸோ இங்கே எக்ஸ் செட்டில் 2 அண்ட் தென் ஒய் செட்டில் உள்ள 1. அண்ட் நெக்ஸ்ட்டு 3,3/2. ஸோ இங்கே 3 இருக்குது, பட் ஒய் செட்டில் நமக்கு என்ன இல்லை? 3/2 இல்லை. ஸோ அதை எழுதிக்கோங்க. 3 cannot be related to 3/2. லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம இந்த ரிலேஷனை பற்றி பார்த்தோம், சரிங்களா? அண்டு அதே போல் அடுத்தது இதை ட்ரா பண்ணுங்கள். 4,2. ஸோ இந்த சைட் 4 அண்ட் இங்கிட்டு ஒயில் 2 ஆரோ. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு 5,5/2. இங்கே 5 இருக்குது, பட் ஒயில் வந்து 5/2 இல்லை. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? 5 cannot be related to 5/2. ஓகே, ஓகே, இங்கே என்ன பார்த்துருக்கோம்? எது ரிலேட்டடாக இருக்குங்கிறத மார்க் பண்ணிடும். அப்போ இதுதான் இந்த கிவன் கொடுத்துருக்க ரிலேஷனில் வரக்கூடிய ஆர்டர்டு பேர்ஸ். இந்த ரிமைனிங் வந்து ரிலேஷனாக இல்லாததை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த 2 பாயிண்ட்ஸ் ஆர்டர்டு பேராக இருக்குல்ல, பார்த்தீங்களா? ஸோ அந்த ரிலேஷனாக இருக்குல்ல, அந்த 2 பாயிண்ட்ஸுக்கு கிராஃப் ட்ரா பண்ணணும். ஓகே, செகண்ட் ஒன் எ கிராஃப் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் ஆரோ டயக்ராம். ஓகே, சரி, கிராஃப் ட்ரா பண்ணுறது எப்படிடா இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ், okay, and then this is y axis, origin, this is x
and this one is y. Okay, now mark the values 1 2 3 4 5 6 7. Okay, in this side 1 2 3 4 5 6 வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 7. Okay. Okay, the next one, the 2 points, 2 ordered pairs இருக்குதுல்ல, நமக்கு possible related points அதை வந்து மார்க் பண்ணுவோம். பாருங்க, what is that? 2, 1. First one, x axisல 2 and then y axisல 1. So நமக்கு இந்த பிளேஸ்ல வரும். சரிங்களா? This is 2, 1. And next one, 4, 2. X axis la 4 and y axis la 2. So 4, 2 in here inga varum. Okay, 4, 2. That's all. Graph draw paniyachi. Okay, and this is y dash, negative side. This is -1. Okay, and here x dash, this is 1. Graph draw பண்றீங்க அப்படினா அந்த x dash and y dash இது எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன், want to make a rooster form. C, rooster form. Is it okay? Okay, rooster form. rooster formல இந்த செட், இந்த ரிலேஷனை ரூஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த ஆர்டர் பேர் கரெக்டாக ரிலேட்டடாக இருக்கிற பேர்ஸை மட்டும் எழுதினாலே போதும். அதை தான் எழுதணும். 2, 1 and 4, 2. That's all. Okay. Okay. Next, செகண்ட் ரிலேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? r = x, y. இங்கே ஒய்யோட கண்டிஷன் y = x + 3ங்கிற ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது. அண்ட் தென் x and y are natural numbers less than 10. ஓகே, அப்போ less than 10 அப்படின்னா x and y எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுவோம். x = 1 2 3 4 5 up to 9 நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? எழுதிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு y ஆல்சோ சேம், ஒய்யும் அதே போல தான். 1 2 3 4 5 6 7 8 and 9. ஓகே, இந்த லாஸ்ட் ரிலேஷன் கொடுத்ததுலேருந்து நம்ம எப்படி எக்ஸ் வேல்யூ ஒவ்வொரு இதாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய் வேல்யூ என்ன கிடைச்சதுன்னு பார்த்தோம்ல, அதே போல் இதுலேயும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கிவன் என்ன கொடுத்துருந்தாங்க? ஒய்யோட வேல்யூ கிவன் y = x + 3 கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஓகே, இங்கே எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. when x = 1 அப்படிங்கிறதுல ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? y = 1 + 3, that is 4. Okay, next x = 2 means y value is y = 2 + 3 5. And next x = 3 means y value is 3 + 3 6. And x = 4 means y value is 4 + 3, this is equal 7. And x = 5 means y value is 5 + 3 8. Okay, and next இதே போல x = 6 up to 9 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். x = 6, y = 6 + 3 9, x = 7, this implies y value is 7 + 3 10. And x = 8 means y value is 8 + 3 11. And x = 9 value y = 9 + 3 12. Okay, so in here x oda values 1 to 9 substitute பண்ணும்போது y oda values என்ன கிடைக்குன்னு பார்த்தோம். அது 4 ல இருந்து 12 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது மொத்தம் எத்தனை ஆர்டர்டு பேர்ஸ் இருக்குது நமக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரோ டயக்ராமில் ட்ரா பண்ணுறீங்க. அதில் நமக்கு பாசிபிலிட்டியாக இருக்கிற எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும், இந்த ரிலேஷனாக எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ ஆரோ டயக்ராமுக்கு வந்து 1 to 9 அதை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ் அண்டு எக்ஸில் மொத்தம் எத்தனை வேல்யூஸ், 1 to 9, 1 2 3 4 5 6 7 8 9 values. And then y set ட்ரா பண்ணிக்கோங்க. y values நமக்கு என்னென்ன கிடச்சிச்சு, 4லேருந்து 12 வரைக்கும் கிடச்சிச்சு. ஸோ 4 5 6 7 சாரி ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்களேன் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஒய்யோட அந்த எக்ஸ் வேல்யூஸ்க்கு கிடைச்ச பேரை நான் எழுதிட்டேன், சாரி. ஒய் செட்டும் நமக்கு என்ன தான் கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் செட்டு அண்ட் தென் ஒய் செட் ரெண்டுமே 1 to 9 எலமெண்ட்ஸ் தான், லெஸ் தென் 10 நேச்சுரல் நம்பர்ஸ், அப்படி தானே? சாரி. ஓகே, ஸோ இன் ஹியர் திஸ் இஸ் 1 2 3 and then 4 5 6 7 8 9. Okay, and now you mark the pairs. நமக்கு என்னென்ன கிடைச்சதோ அது எல்லாத்தையும் மார்க் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் எலமெண்ட் 1 இருக்கும்போது ஒய் வந்து நமக்கு 4 கிடச்சிச்சு. 1 + 3 4. ஸோ 1லேருந்து 4க்கு ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். 2லேருந்து 5, 2 + 3 5, 3 + 3 6, 4 + 3 7 கிடச்சிது. அண்ட் 5 + 3 8, 6 + 3 9. ஓகே, ஸோ இதுதான் ரிலேஷன் ஆகும். அதர்வைஸ் 7 cannot be related to என்னது இங்கே இல்லை, 10 இல்லை, சரிங்களா? 10ஓட ரிலேட்டட் இல்லை. ஓகே, பிகாஸ் ஆஃப் 10 is not in y set. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 8 cannot be related to 11, and next 9 cannot be related to 12. Okay, so இந்த 3 செட் வந்து நமக்கு ஆர்டர் பேரா இருக்காது. the given ரிலேஷனோட கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ரிலேஷன் எப்படி இருக்கும், ஆர் ஈக்குவல் டு இந்த ஆரோ டயக்ராம்குள்ளே நம்மளால் ட்ரா பண்ணக்கூடிய ரிலேட்டட் ஆகக்கூடிய பேர்ஸ் மட்டும்தான் நம்ம ரிலேஷன் எழுத முடியும். ஸோ ஆர் ஈக்குவல் 1, 4, நெக்ஸ்ட்டு 2, 5, நெக்ஸ்ட்டு 3, 6, 4, 7, 5, 8 and 6, 9. இந்த 6 ஆர்டர் பேர்ஸ் தான் பாசிபிளானது. இதுதான் ரிலேஷன் செட்குள்ளே வரும். and this is also a rooster form. Okay, and next graph draw பண்ணுவோமா? a graph நம்ம x and y axis draw பண்ண போகிறோம். x and y axis draw பண்ணுங்க, y axis and this is x axis. 1 to 9 elements மார்க் பண்ணணும். இந்த x and y axisல நமக்கு என்ன பண்ணணும், 1 to 9 elements கம்பல்சரி இருக்கணும். ஓகே, ஸோ 1 2 3 4 5 up to 9 வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 8 9. அதே போல் y ஆக்சிஸ்லையும் 1. ஓகே, சரியா? x axis, this is x, in this side x dash, this is origin 0 and this is y axis y dash and this is y. ஓகே, சரி, நமக்கு இந்த ஆர்டர்டு பேரா வந்திருக்கல ரிலேஷன் செட்டுக்குள்ள. ஸோ இது எல்லாத்தையுமே கிராஃபில் மார்க் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 1 in x axis, 4 in y axis. ஓகே, next this is 1, 4 and next 2, 5, 2, 5, this one. Okay,
2, 5. And next 3, 6. 3, 6. And next one 4, 7. 4, 7. Inga. Okay, 4, 7. And next one 5, 8. 5, 8. And the last one point 6, 9. So 6, 9. Okay. This is our graph. Graphல points வந்து நோட் பண்ணியாச்சு. And finally நம்ம என்ன எழுதணும்? Rooster form. The rooster form எடுத்து எழுதி மென்ஷன் பண்ணிடணும். Rooster form is என்ன சொல்லிடணும்? இந்த ரிலேஷனில் ஆரோ டயக்ராமில் நமக்கு ரிலேட் ஆகிற பேர்ஸை மட்டும்தான் எழுதணும். ஓகே, த ரிலேஷன் இஸ் 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8 and 6, 9. Okay, that's all. Okay, this is the most important 5 mark in the exercise 1.3, 1.2. Okay, சரி, listen. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 40 days ஸ்டடி பிளான் அப்படிங்கும்போது என்ன சொல்லியிருந்தேன், ஒரு யூனிட்டுக்கு அட்லீஸ்ட் 4 to 5 days கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஃபார் சம் இன்கன்வீனியன்ட்னால என்னால் கொஞ்சம் அதிகமாக வீடியோஸ் எதுவும் கவரேஜ் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு சண்டே, ஸோ அவர் ஹாலிடேஸ். ஸோ எப்போயும் நீங்கள் வழக்கமாக உட்கார ஸ்டடி டயத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம்ஸ் உட்காந்து படிங்க. நானும் வந்து கொஞ்சம் அதிகமான வீடியோஸ் போட்டு மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் 1 marksையும் நான் ஷார்ட்ஸ் வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, சைமல்டேனியஸாக 1 mark வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ்லையும் அண்ட் தென் 2 mark அண்ட் 5 marksை வந்து நான் வீடியோலையும் கவர் பண்ண பார்க்குறேன். ஓகே, அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நடத்தணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருந்தது, புரிஞ்சுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.